மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2023ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் மூவி த லாஸ்ட் ஸ்டாப் இன் யுமா கவுண்டி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிலிம் ஆரம்பிக்கும் போது அரிசோனா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு யுமா கவுண்டி அப்படின்ற இடம் யூஎஸில். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலூஃபா ஒரு டெசர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு கார் வருது. அந்த காரில் வரவர் தான் நம்மளோட ஹீரோ. ஸோ அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தா அவருக்கு வந்து ஃபியூயல் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபியூயல் ஃபில்அப் பண்ண வந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஃபியூயல் ஃபில்அப் பண்ணுறவர் சொல்கிறாரு, இன்னும் ஃபியூயல் லாரி வந்து வரல, அது வர டைம் தான், ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, எப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு இருக்காரு. அவர்கிட்ட ஆனால் பெட்ரோலே இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இதோட அட்டாச் பண்ணது, அங்கே போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸில் இருக்குது, இன்னும் கொஞ்சத்தில் வந்துருவாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ உட்காந்துட்டே இருக்காரு. பார்த்தா ஒரு ஷெரீஃபோட கார் வருது. அதில் ஒரு அழகான பொண்ணு இறங்குறாங்க. அவங்க பேர் சார்லட். அவங்க தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். ஸோ ஷெரீஃப் கிட்ட பாய் சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உடனே ஓப்பன் பண்ணிடுறாங்க. இவர் வந்து இந்த காரில் வெயிட் பண்ணும்போது ரேடியோ கேட்டுட்ருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து 2 பேர் க்ரீன் பின்டோ காரில் ஒரு பேங்க்கில் ராபரி பண்ணி ஒரு $700,000 வந்து கொள்ளடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நியூஸை கேட்டுட்டு பாட்டு தான் கேட்கலாம் பார்த்துட்டு இருப்பார். ஸோ இது மட்டும் அவர் கேட்டிருப்பாரு. இறங்கி ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துடுறாரு. அப்போது நம்ம சார்லட் கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் எந்த ஊர் அப்படிலாம் கேட்குறாங்க. சார்லட் சொல்கிறாங்க, நான் இந்த ஊர் தான், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு, ரொம்ப தூரமான இடத்துல வரேன் அப்படின்ட்டு. எனக்கு சீக்கிரம் போகணும், எப்போ அந்த லாரி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவ்வளோ அவசரம் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பொண்ணோட பர்த்டே வருது நாளைக்கு, அதுக்குள்ளே நான் அங்கே போய் ரீச் ஆகணும். எங்கே இருக்கானா, கலிஃபோர்னியாவில் இருக்கா, அவளை போய் நான் பார்க்கணும். அவள் வந்து அவங்க அம்மா கூடயும் ஸ்டெப் ஃபாதர் கூடயும் இருக்கா அப்படின்னு. ஸோ இவர் வந்து பொண்ணு கூட வாழலை, சின்ன பொண்ணு ஒரு 9 years அப்படி தான் ஆகுது, நான் அவளுக்காக தான் போயிட்டுருக்கேன், அதனால சீக்கிரமாக பெட்ரோல் லாரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே கவலைப்படாதீங்க சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணும்னா பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சார்லட் கேட்குறாங்க. நான் வந்து இந்த கிச்சன் நைஃப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விற்கிறேன், அந்த சேல்ஸ் மேன் அப்படின்னு. ஸோ கிச்சனில் யூஸ் பண்ணுற ஃபோக்கு நைஃப் அந்த மாதிரி விற்கிற ஒரு ஆள் அவர். பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னா, நல்லா போகுது, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, உங்ககிட்ட வந்து நான் என்னோட பொருள்லாம் காட்டுறேன்றாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே வேண்டிய கிச்சன் நைஃப்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் பார்க்குறேன்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே வந்து யாரும் இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டாப்பிங், அந்த இடத்துல அவ்வளோ மக்கள்லாம் வரமாட்டாங்க. ரெஸ்டாரண்ட் எப்பவுமே ஃபுல்லாக இருக்காது, பட் ஓகே அப்படி தான் இருக்கும். நியூஸ் பேப்பர் இருக்கான்னு அவர் கேட்குறாரு. அவங்க வந்து நேத்திக்குள்ளே தான் இருக்குது, இன்றைக்கி இன்னும் வரல சொல்லி நேத்தியுள்ள நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்போ தான் இந்த பெட்ரோல் லாரி வரும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தா எந்த க்ரீன் கலர் பின்டோ கார் கொள்ளடிச்சதோ அந்த காரை ஓட்டிட்டு அங்கே கரெக்டாக அந்த கொள்ளக்காரங்க வராங்க. அவங்களும் அங்கே வந்துட்டு பெட்ரோல் பற்றி கேட்குறாங்க. அப்போ அந்த பெட்ரோல் பங்க் வந்து ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறான், இந்த லாரி வரல, இந்த ரெஸ்டாரண்ட்டில் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க கேட்குறாங்க, இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லும்போது, இன்னும் 100 மைலுக்கு வந்து அடுத்த பெட்ரோல் பங்க் இருக்காது அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியே இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு ஃபியூல் இல்லை. அதனால உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க. உள்ளே வரும்போது யாராக இருக்காங்கன்னு பார்த்துட்டு போய் உட்காடுறாங்க. அந்த லேடி கிட்ட அவங்களும் வந்து பிளாக் காஃபி கேட்குறாங்க. ஏசி போட சொல்கிறாங்க. ஏசியும் அங்கே ஒர்க் ஆகலை. அதனால தலையெழுத்தே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அதில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கான், ஒருத்தர் நார்மலாக இருக்கான். அந்த ரஃப் அண்ட் டஃபாக இருக்கவன் தான் அந்த டீம் லீடர். அவன் சொல்கிறான், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாராவது வருவாங்க, அவங்களோட காரில் வந்து ஃபியூல் இருக்கும், நம்ம அவங்க காரை திருடிட்டு போயிடலாம் அப்படின்றான். ஸோ அப்போ வந்து இந்த ஹீரோ இருக்கார்லேயே, அவரை பார்த்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தன், இல்லை இல்லை அவனோட பெட்ரோலும் காலியாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க வருவாங்க, எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதேச்சியாக இந்த 2 பேரையும் பார்த்துட்டு வெளியில் பார்க்குற நம்ம ஹீரோக்கு அந்த கார் பார்த்த உடனே நம்ம காலையில் நியூஸில் கேட்ட அதே கார் அப்படின்னு புரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸ்லையும் சொல்லியிருப்பாங்க, அது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும்னு எங்கேயும் இடிச்சிட்டு ஓடினதில், அதுவும் கரெக்டாக இருக்குது. அந்த 2 பேரையும் பார்த்து திருட்டு பசங்க மாதிரி தான் இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணுவார், சார்லட் இருக்காங்களே அவங்க வந்து உட்காந்து, இவங்க கத்தியெல்லாம் காட்டுங்க இப்போ நான் பார்க்குறேன்னு வாங்க. இவர் கேஷுவலாக பேசுகிற மாதிரி, இன்றைக்கி பேங்க் ராபரி நடந்தது தெரியுமா அப்படின்னு. ஆமாம் காலையில் நடந்தது சொன்னாங்க, அந்த கார் அங்கே நிற்கிது பாருங்கள், டக்குன்னு பார்க்காதீங்க, இந்த 2 பேர் தான் கல்பிரேட்னு நினைக்கிறேன். உடனே இவங்க, நான் உடனே என் ஹஸ்பண்ட் கால் பண்ணுறேன்னு வாங்க. இல்லை இல்லை அவசரமாக ரியாக்ட் பண்ணாதீங்க, எனக்கு சந்தேகம் தான், இவங்க கண்டிப்பாக இருப்பாங்களான்னு தெரியலன்னு. சந்தேகம் வந்துருச்சு இல்லை, என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரை பற்றி பேசுகிறத தூரத்துலேருந்து அந்த ரஃபாக இருக்கான் இல்லையா, அந்த திருட பார்த்துட்டே இருக்கான். இதுக்கு 2 நான் அப்படி பேசிக்குதுங்கன்னு சும்மா கதை பேசிகிட்டு இருக்காங்கன்னு இன்னொருத்த சொல்கிறான். அவருக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ நம்ம சார்லட் என்ன பண்ணுறாங்க, நேராக எழுந்து போய் அவங்களுக்கு லேண்ட்லைன் இருக்குது, அதை கால் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. எடுக்க போனால் இந்த ஆள் வந்து பின்னாடியே வந்துடுறான். இந்த படம் வந்து 1970s வந்து நடந்த படம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, சார்லட் என்ன பண்ணுறாங்க, மெதுவாக எழுந்து லேண்ட்லைனில் கால் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. அவங்க எடுத்து பேசும்போது, நீங்கள் என் ஹஸ்பண்டை கொடுங்க அப்படின்னும் போது அவங்க ஹஸ்பண்ட் மெதுவாக எழும்பி வராரு. ஃபாஸ்ட்டாக வர மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ளே இங்கே இருக்கிற அந்த கெட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் ஃபாஸ்ட்டாக நடந்து பின்னாடி நிற்கிறான்.
பின்னாடி நின்னுட்டு என்ன பண்றான், அவனுக்கு புரிஞ்சுக்கிறான் எங்கேயோ கால் பண்றாங்கன்னு. ஆனா யாருக்குன்னு தெரியல. உடனே துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். அதே மாரி இன்னொரு அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனும் நம்ம ஹீரோவ பார்த்து நீட்டுறான். 2 பேரும் கன் வச்சிருக்காங்க. ஃபோன வைன்னோனே ஃபோன வச்சிடுறாங்க. அங்க வந்து ஷெரீஃப் வந்து ஃபோன காதுல வச்சா, "என்ன என் ஒய்ஃப் ஃபோன வச்சுட்டாளே" அப்படின்னு. "சரி திரும்ப கால் பண்ணுங்கன்னா," "நான் பண்ண மாட்டேன்." "ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க?" ஏன்னா ஏசி இன்னும் நான் ரிப்பேர் பண்ணி தரல. அதனால அவன் நொய் நொய்ன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நம்ம ஷெரீஃபும் கால் பண்ணவே இல்ல. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அண்ட் இவன் கேட்குறான், "நீ யாருக்கு கால் பண்ண?" அப்படின்னு. "என் ஹஸ்பண்டுக்கு" அப்படின்னு. "சரி எங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு?" "ஒண்ணும் தெரியாது." "சொல்லு. நீங்க காஃபி குடிக்க வந்தீங்கன்னு தெரியும். பெட்ரோல் உங்களுக்கு இல்ல. அதுக்கு மேல உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னோனே சார்லட் பயப்படாம, "நீங்க தான் வந்து பேங்க் கொள்ள பண்ணீங்களா?" அப்படின்னு. "பரவாயில்லையே எல்லாமே தெரிஞ்சிருக்கே." அப்படி சொல்லி உடனே அந்த கெட்டவன் என்ன பண்றான், அந்த லேண்ட்லைன கட் பண்ணிடுறான். அப்புறம் சார்லட்டோட கழுத்து பிடிச்சு அப்படியே நெரிக்கிறான். அப்படி நெரிச்சிட்டு இருக்கும்போது கடைசியில விட்டுறான். விட்டுட்டு சொல்றான், "நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பல. யாராவது ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்க டேங்க் ஃபுல்லா இருந்தா நாங்க எடுத்துட்டு போயிருவோம். அதுவரைக்கும் நீங்க 2 பேரும் வாய் தொறக்காம இருக்கணும்." அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு வயசான கப்பிள்ஸ் வராங்க. அவங்களும் அதே மாரி தான் பெட்ரோலுக்காக தான் வராங்க. பெட்ரோல் இல்ல. "ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு?" "சாப்பிட கூட தேவையில்ல. எப்ப ஃபியூல் டேங்க் வரும்னு" உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்டயும் பெட்ரோல் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம கொள்ளைக்காரங்க எதுவும் பண்ணாம அமைதியா இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் அப்படியே தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் அங்கேயே இருந்து ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த கொள்ளைக்காரன்ல ஒருத்தன் வந்து அமைதியானவனா இருக்கான் இல்லையா? அவன் என்ன சொல்றான், "எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்" அப்படின்னு கேட்கறான். அது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி ஃபியூயல்லாம் ஃபில் பண்ணுவான் இல்லையா? அவன் வந்து ஒரு ரூம்ல இருக்கான். அந்த ரூம்ல தான் அதெல்லாம் இருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. அங்க போ அப்படின்றாங்க. ஆக்சுவலா அந்த பின்னாடி இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ற மாரி ரூம்ஸும் இருக்கு. ஸோ நம்ம கொள்ளைக்காரனுக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டே பண்ற ரூம்ஸ்ல யாராவது மக்கள் இருக்க சான்ஸ் இருக்கு. அவங்க வந்து கார் வச்சிருக்காங்களா? அப்படியே பார்த்துட்டு வான்னு அனுப்புறாங்க. வெளிய போய் பார்த்தா கார் எதுவுமே இல்ல. நம்மளோட ஹீரோவோட கார், அந்த வயசான கப்பிள்ஸோட கார், அப்புறம் இவங்களோட கிரீன் பின்டோ கார் தான் இருக்கு. பின்னாடி இந்த பெட்ரோல் ஃபில் பண்றான் இல்லையா? அவனுக்கு காரே கிடையாது. அவன் வந்து இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கனால கார் யூஸ் பண்றதில்ல. எங்கேயாவது போனா லிஃப்ட் கேட்டு போயிருவான். ஸோ அங்க போறான் அந்த இன்னொருத்தன். போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். சரி போய் யூஸ் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்க சமயத்துல, இங்க நம்மள ஷெரீஃபோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் இருக்கான். அவன் வந்து ஆன் த வேல வந்துட்டு இருக்கான் ஸ்டேஷன் போறதுக்காக. அப்ப அவன் ஷெரீஃபுக்கு ஃபோன் பண்ணி, "நான் இப்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன்." அப்படி பேசும்போது, "காஃபி வாங்கிட்டு வா" அப்படின்னு ஷெரீஃப் சொல்றாரு. "சரி ஓகே. நான் உங்க ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் காஃபி வாங்கிட்டு வரேன்." அப்படி சொல்றான். இவன் என்ன பண்ணான், ரொம்ப சின்சியரா போயிட்டு காஃபி ஆர்டர் பண்றதுக்காக போறான். கார பார்க் பண்ணிட்டு உள்ள போயிட்டு சார்லட் கிட்ட காஃபி வேணும் அப்படின்றான். 3 காஃபி. இப்ப இத வந்துட்டு போலீஸ பார்த்தோனே கொஞ்சம் பயப்படுறான் அந்த டெரரான குற்றவாளி. நம்மளோட ஹீரோவும் ஏதாவது நடக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வந்துட்டு அவன் என்ன சொல்றான், காஃபி வேணும்னு சொன்னோனே சார்லட் என்ன பண்றா, அறிவாளித்தனமா நல்லா வந்து காஃபி கரெக்ட்டா சுகர்லாம் போட்டுட்டு இருக்கா. ஆனா ஒரு இதுல மட்டும் நெறைய சுகர் அள்ளி கொட்டுறா. அத மூடுற அந்த கேப்ல உள்ள வந்து ஹெல்ப்ன்னு போடுறா. மேல அவ புருஷனோட பேர போடுறா. ஸோ போட்டு எல்லாத்தையும் பேக் பண்றா. இவன் இப்படி எழுதுறத அங்க இருந்து அந்த கெட்டவன் பார்த்துட்டு வரான். என்ன அப்படி ஏதோ பேச்சு குடுக்குறான். பேச்சு குடுக்கும்போது, ஸ்பெஷலா ஏதோ எழுதுறீங்க போல இருக்குன்னு வேணும்னே கேட்குறான். அப்ப உடனே வந்திருக்க அந்த போலீஸ் சொல்றாரு, "அவங்க எங்க ஷெரீஃப்காக ஸ்பெஷலா பண்றாங்க. அவருக்கு சுகரே பிடிக்காது. அதனால எழுதி குடுக்குறாங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நெறைய சுகர் போட்டாங்க. நம்ம கொள்ளைக்காரன் அத பார்க்கல. ஏன்னா திரும்பி நின்னுட்டு இருந்தனால தெரியல சுகர் போடுறது. பட் எழுதுறத மட்டும் பார்த்துட்டான். அந்த நேரத்துல என்ன ஆகுது, இந்த போலீஸ் வந்து அத எடுத்துட்டு வெளிய போற சமயத்துல, நம்ம அந்த ரெஸ்ட் ரூம் போயிருந்தான்ல, அவன் ஃபர்ஸ்ட் வரான். என்ன போலீஸ் ஜீப் நிக்குதேன்னு பயந்துட்டே வரான். அவன் வரவும், இந்த போலீஸ் வெளிய வரவும் 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. இடிச்ச உடனே எல்லா காஃபியும் கீழ கொட்டிடுது. ஸோ நம்ம சார்லட் எழுதுனதால வேஸ்ட்டா போயிருது. இந்த போலீஸ் வந்து அவன்கிட்ட கோவப்படாம எதுவும் பண்ணாம சாரி கேட்டோனே அவனுக்கு வந்து, ஓ இது சும்மா தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. உள்ள வந்து சார்லட் எல்லாமே கொட்டிரு சார்லட். இன்னும் 3 காஃபி ரெடி பண்ணு அப்படின்னோனே, இப்ப வந்து சார்லட்டால எதுவும் பண்ண முடியல. பக்கத்திலேயே அந்த கெட்டவனும் இருக்கான். அதனால ஹெல்ப்லாம் எதுவும் போடல. நார்மலா 3 காஃபி ரெடி பண்ணி குடுத்துடுறா. ஸோ இவங்க தப்பிக்கலாம்னு நெனச்ச ஒரு சான்ஸும் போச்சு. இதே நேரத்துல இந்த ஊர்ல இன்னும் கொஞ்சம் இடம் தள்ளி ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. ரொம்ப இளமையான 2 பேரு. அந்த 2 பேரும் நல்லவங்க கிடையாது. அதுங்க 2 பேசுதுங்க. "இன்னைக்கு காலைல நியூஸ் பாத்தியா? எவ்ளோ லக்கி இல்ல. 2 கொள்ளைக்காரங்க பேங்க்ல இருந்து இவ்ளோ பணத்த எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல கொஞ்சம் நமக்கு கிடைச்சா கூட நம்ம எவ்ளோ ஜாலியா இருக்கலாம்ல. நம்மளும் ஒரு கொள்ளைக்காரலா மாறி நம்ம நெறைய காசு சம்பாதிக்கணும்." இப்படி லூஸ்தனமா பேசிட்டு 2ம் கார்ல வந்துட்டு இருக்குங்க. அவங்களும் பெட்ரோல் போடலான்னு அந்த இடத்துக்கு தான் வராங்க. உள்ள வரும்போது கரெக்ட்டா அந்த பையன் சொல்றான், "நம்ம நியூஸ் பார்த்தோம்ல, பாரு அந்த கிரீன் கலர் பின்டோ கார் அங்க இருக்கு. கொள்ளைக்காரங்க இங்க தான் இருக்காங்க" அப்படின்னு. "உள்ள தான் பணம் இருக்கு" அப்படின்னு. நம்ம உடனே அத ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அது பக்கமா யாரும் பார்க்காத மாரி ஒளிஞ்சு நின்னுட்டு, அந்த காரோட டிக்கிய வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா அதுக்குள்ள தான் பணம் இருக்கும். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடப்பார மாரி வச்சுட்டு. இத வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. அங்க 2 பேர் நிக்கிறாங்க. அந்த கார் டிக்கிய ஓப்பன் பண்ண பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஆனா அந்த நேரத்துல இந்த பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணுவார் இல்லையா? அந்த ஆள் வந்துடுறாரு. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்டுட்டு, "உங்களுக்கு பெட்ரோல் வேணுமா? ஸோ வந்து இன்னும் வெஹிக்கிள் வரல. நெறைய பேர் உள்ள வெயிட் பண்றாங்க. நீங்களும் உள்ள போங்க" அப்படின்றாரு. அதனால இவங்களால ஒண்ணுமே அதுக்கு மேல பண்ண முடியல. பட் கன்ஃபார்மா தெரியும் உள்ள கொள்ளைக்காரங்க இருக்காங்கன்னு. ஸோ 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த பையன் சொல்றான். கரெக்ட்டா அந்த கொள்ளைக்காரங்கள காட்டுறான். "இங்க பாரு இந்த கும்பல்லயே இந்த 2 பேர் தான் கொள்ளைக்காரங்களா இருப்பாங்க" அப்படின்னு. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் லூஸ் மாரி பேசுது. ஏன் அந்த கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, ஓல்டு கப்பிள்ஸ் வயசானவங்க 70 வயசானவங்க அவங்க கூட இருக்கலாமேன்னு. "என்ன உளர்ற?" "ஆமா. அவங்க பார்க்கறதுக்கு 70 வயசு ஆன மாரி இருக்காங்க. வயசாயிடுச்சு. யாருமே செக் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட கொள்ளடிச்சிருக்கலாமே. ஏன் அங்க வந்து ஒருத்தன் உட்காந்துருக்கானே கோட் சூட் போட்டு" அப்படின்னு நம்ம ஹீரோவ காமிச்சு, "அவன் கூட பார்த்தா சைக்கோ மாரி தான் இருக்கான்" அப்படின்னு. அப்ப இந்த பையன் சொல்றான், "ஆமா அவன பார்த்தா சைக்கோ மாரி தான் இருக்கு. ஸோ யார் வேணா கொள்ளைக்காரங்களா இருக்கலாம்.
அப்படின்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த கடையில் ஃபேமஸான அந்த பை வாங்கி இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ட்ரக்கில் ஒரு ரேஞ்சர் வராரு. பெரிய அந்த ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பசு மாடு அதெல்லாம் வச்சுருப்பாங்க, நல்லா விவசாயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் அங்கே வராரு. அவர் ரெகுலராக இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குற பை, அதுக்கப்புறம் காஃபி, பிஸ்கட்ஸ்லாம் சாப்பிட்டு போவார். ஸோ வந்திருக்காரு. அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படி இருக்குது பிஸ்னஸ், எப்படி போகுது, இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம கொள்ளைக்காரன் நல்லா பார்க்குறான். அந்த ஸ்ட்ரிக்டான கொள்ளைக்காரன் இருக்கா இல்லையா, அவன் வரான். வந்துட்டு பேச்சு கொடுக்குறான் வேணும்னே. நீங்கள் அடிக்கடிக்கு வருவீங்க போல இருக்கே அப்படின்னு. ஆமாம், நான் வரும்போதெல்லாம் இங்கே நின்று சாப்பிட்டு தான் போவேன். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷெரீஃப் அப்படின்னு சொல்லும் போது, ஓ போலீஸ் மேனா அப்படின்னு அப்போ தான் நம்ம கொள்ளைக்காரங்களுக்கு தெரியுது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து பெட்ரோலுக்கு வரல, உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கா பெட்ரோல் வேணும்னு கேட்குறாரு. அண்ட் அவர் சொல்கிறார், ஆமாம் எனக்கு டேங்க் ஃபுல்லாக இருக்குது, நான் சாப்பிட தான் வந்தேன், இங்கே வந்து பிஸ்கட்ஸும் கிரேவியும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஓ அப்படியா, நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு அவ்வளோவா தெரியல சொல்லிட்டு எனக்கும் பிஸ்கட்ஸும் கிரேவியும் கொடுங்க அப்படின்னு அவள் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கா. அண்ட் நம்ம சார்லட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கும் பிஸ்கட் கிரேவி கொடுத்துட்டு கொள்ளைக்காரனுக்கும் பிஸ்கட் கிரேவி கொடுக்கறதுக்காக பக்கத்தில் போய் வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த கொள்ளைக்கார அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து ரைஸ் பண்ணி எல்லாரும் ஹேண்ட்ஸ் அப்னு கத்துறான். நான் வந்து இவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், நீ உன்னோட சாவி எனக்கு கொடுக்கணும், எனக்கு ஒன்று ட்ரக் வேணும், எனக்கு ஃபியூயல் வேணும், நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பையன் வந்துட்டு, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதுக்காக நீ வந்து சார்லட் கழுத்தில் ஏன் இப்படி பண்ணுற, அவளை விடு அப்படின்னு. ஆனால் துப்பாக்கி நீட்டணுன்னு எல்லாம் பயந்துடுறாங்க. பார்த்தா அந்த ஓல்டு கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்குது. அவரும் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவனும் துப்பாக்கி வச்சிருக்கான், அவனும் எடுக்கிறான். அவன் எடுத்து ரேஞ்சர் ஷூட் பண்ணுற மாதிரி வரான். ரேஞ்சர் சொல்கிறாரு, அங்கே இருக்கா கொள்ளைக்காரன், நீயே என்ன ஷூட் பண்ண வரேன்னு. உடனே இந்த பையன் சொல்கிறான், எனக்கு கொள்ளடிச்ச பணத்தில் கொஞ்சம் வேணும், அதனால நான் உன்னை கொண்டுடுவேன், நீங்கள் எனக்கு பணத்தை கொடுங்கன்னு கொள்ளைக்காரன் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த ரஃப் அண்ட் டஃபாக இருக்கான் இல்லையா, அவன் சொல்லுவான், ஏய் நீ துப்பாக்கி வந்து ரேஞ்சர் வேலையை காட்டு, அவனையும் கண்ட்ரோல் வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக அவனுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தா ஆளாளு கிட்ட கன்று. நம்மளோட ஹீரோ வந்து டேபிள் கடையில் ஒளிஞ்சிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஏப்ரலில் வந்து ஒரு ஃபோர்க் இருக்குது. அவங்க அந்த சமயத்தில் அந்த ஃபோர்க்கை நைஸாக எடுக்கிறாங்க. பின்னாடி பிடிச்சிட்டு இருக்க அந்த வில்லன் மேலே குத்துறாங்க. அப்படி குத்தவும் வில்லன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான் நம்ம ஹீரோயினை. அவங்க முதுகுலே பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஷூட் பண்ண உடனேயே ஆப்போசிட்டில் இருக்க அந்த ரேஞ்சர் ஷூட் பண்ணுறான். அது வந்து நம்ம வில்லனோட கழுத்தில் பாஞ்சிருது. உடனே வந்து மாறி மாறி நம்ம மெயின் வில்லனோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் மற்றவங்களும் ஷூட் பண்ணுறான். இப்படி ஷூட் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் இறந்து விழுந்துடுறாங்க. தப்பிச்சது வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அப்படியே டேபிள் கடியில் ஒளிஞ்சிருக்காரு, கையில் ஒரு கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்காரு, அவர் தப்பிச்சிட்டாரு. அண்ட் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. இந்த கெட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் போய் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். நீங்கள் எதுவும் வெளியே சொல்லக்கூடாது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கெட்டவனை ஒருத்தர் சுட்டுறான். அது வேறு யாரும் இல்லை, இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக இருக்கார் இல்லையா, அவர் சத்தம் கேட்டு வந்துட்டார். அவர்கிட்ட ஒரு ரைஃபிள் இருக்குது. அதை வச்சு அந்த கெட்டவனை ஷூட் பண்ணவும், அந்த உட்காந்துட்டு இருக்கால ரொம்ப திமிர் பிடிச்ச கெட்டவன், அவனுக்கு கழுத்தில் அடிபட்டிருந்தாலுமே அவன் வந்து துப்பாக்கி எடுத்து அந்த ஆளை சுட்டுறான். ஸோ கடைசியில் வந்து அந்த ஆள் இவனையும் சுட்டுறான், எல்லாருமே இறந்துடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும் நிற்கிறா, நம்மளோட ஹீரோவும் இருக்காரு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கிழக்கு துப்பாக்கி எடுக்கிறா. உடனே ஹீரோ கேட்குறா, நீ என்ன பண்ணுற, நம்ம தப்பிச்சிருக்கோம், என்னையே பாயிண்ட் பண்ணுற அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம், எனக்கு பணம் வேணும், நான் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. நீ பணத்தை எடுத்துகிட்டு போ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு கேட்குறதா இல்லை. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வராங்க. தற்காப்புக்காக ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட அந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்திடுறாரு. பொண்ணு செத்துடுறா. இப்போ பார்த்தா அந்த கடையில் யாருமே உயிரோட இல்லை, நம்ம ஹீரோ தவிர. இதே சமயத்தில் ஷெரீஃப் ஆஃபீஸில் இந்த காஃபி வந்து அந்த போலீஸ்மேன் கொடுக்குறாங்க, அவங்களாம் குடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சரி சார்லட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, லைன் போக மாட்டேங்குது கட் பண்ணனால. இது வந்து கொஞ்சம் நேரமாக நடந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஷெரீஃபுக்கு டவுட் வருது, என்னமோ ப்ராப்ளம், இது என்ன இப்படி இருக்குது, சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸரும் கிளம்புறாரு. 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ் கால் பண்ணுறதுக்காக லேண்ட்லைன் எடுக்கிறாரு. ஆனால் திடீர்னு அவருக்கு தோணுது, நம்மையே பண்ணணும், இந்த பணத்தெல்லாம் பார்த்தோன்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ எந்த இதுலேயும் அவர் மாட்டல, எஸ்கேப் ஆகலான்னு முடிவு பண்ணுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை எடுத்து அவரோட காரில் வச்சிடுறாரு. ஆனால் அவரோட காருக்கு வந்து பெட்ரோல் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்கில் இருக்க பெட்ரோல்லாம் எடுத்து காருக்கு ஃபில் பண்ணுறாரு. அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எந்த ஒரு கைரேகை இருக்கக்கூடாது சொல்லிட்டு அந்த பிஸ்டல்லாம் கொண்டு போய் உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது. அதில் கப்பிள்ஸ் இருக்காங்க. 2 பேர் இறங்குறாங்க, சாப்பிட்லான்னு உள்ளே வராங்க. இவர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. பார்த்தா உள்ளே எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. ஐயோ இந்த இடமே வந்து கலைபரமாக இருக்குது, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இல்லை கால் பண்ணாதீங்க துப்பாக்கியோட வராரு. என்ன துப்பாக்கியோட வர, நீ தான் கொலைகாரனா, நீ தான் கொண்டுட்டு எல்லாரையும் அப்படின்னும் போது, இல்லை அங்கே கொலை நடந்துச்சு, நான் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ உங்கள் கையில் என் துப்பாக்கி இருக்குது, அது தற்காப்புக்காக அப்படின்னு. இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. உடனே சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன், நீங்கள் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு. உடனே வந்து பணம் தரீங்களா அப்படின்னு அவங்க முழிக்கிறாங்க. ஆமாம் அவங்களாம் இவ்வளோ காசு தரணுன்னு இவங்களும் ஓகேன்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க முன்னாடியே அந்த பேக்கை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு, ஃபுல்லாக பணமாக இருக்குது. உடனே அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, அப்படின்னா நீ வந்து அது ராபரியில் ஈடுபட்டு வந்தானே அப்படின்னு. நான் அதில் ஈடுபடலை, ஆனால் எப்படி எனக்கு வந்துருச்சு, நீங்கள் வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு. இல்லை முடியாது, நீ கெட்டவன், நீ தான் எல்லாரையும் கொண்டிருக்க, நீ கொள்ளக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் சண்டை போட வராரு.
இந்த ஹீரோ தெரியாமல் சுடவும் அது அந்த ஒய்ஃப் மேலே பட்டுருது. உடனே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவம் வருது. திரும்பவும் சண்டை போடுறாரு, நீ கெட்டவன், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு. அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருந்த சமயத்தில் அந்த கன் எடுத்து சண்டை போடும்போது கன் வந்து அவரோட காருக்கு அடியில் ஒரு தடவை வந்து ஷூட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த இரும்பு ராட் எடுத்து அடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குது. பார்த்தா அந்த கப்புள்ஸ்க்கு அழகான ஒரு குழந்தை அவங்க காரில் இருக்குது. பட் நம்ம ஹீரோ வந்து அதை எதுவும் காப்பாற்ற முடியாது, சாரி சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த சமயத்தில் என்ன ஆகுது, நம்ம ஷெரீஃப் அண்ட் அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த இடமே வந்து கலைபரமாக இருக்குது. ஷெரீஃபோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவர் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது உயிரோடு இருக்காங்களா பாரு அப்படின்றாங்க. யாருமே உயிரோடு இல்லை. அண்ட் ஷெரீஃப் வந்து சாரி கேட்குறாரு ஒய்ஃப் கிட்ட. ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணாங்க, இவர் மெதுவாக எழுப்பி வந்தார். அதுக்கப்புறம் திரும்பவும் கால் பண்ணவும் இல்லை. அதனால வந்து என்னை மன்னிச்சிரு சார்லட், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அழுதுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது. அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் கிடையாது. ஸோ நல்லா ஹாப்பியாக இருந்த ஒரு கப்பல். ஒரு 16 வருஷமாக அவங்க ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருப்பாங்க, உங்கள் ஒய்ஃப் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்ன வாங்கி தர போகிறீங்க? ஆக்சுவலாக 16 இயர்ஸ் ஆனால் ஃபர்னிச்சர் வாங்கி தரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஷெரீஃப் சொல்லியிருப்பாரு, நான் வந்து சவப்பெட்டி வாங்கி தரலான்னு இருக்கேன், அவளுக்கு இல்லை அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாரு. பட் இப்போ பார்த்தா சவப்பெட்டி வாங்குற நிலைமை ஆயிடுச்சு. அவர் அப்படியே வந்து கவலையாக வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அழுதுட்டு இருப்பாரு. அப்போது ஷெரீஃப் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்க்கும்போது அந்த க்ரீன் கலர் பின்டோ காரை பார்க்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு அசிஸ்டன்ட் கிட்ட, நீ வந்து காஃபி வாங்க அப்போவே இந்த கார் இருந்துச்சான். அது இருந்தால் என்ன, இல்லைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துச்சா அப்படின்னா மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ காலையில் நியூஸ் கேட்கலையா, பேங்க் ராபரி, அந்த கார் தான் இது, கொள்ளைக்காரங்க நீ வரும்போது உள்ளே தான் இருந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் அசர்ட்டிவாக அவன் இருந்திருந்தா கொள்ளைக்காரங்களை பிடிச்சிருக்கலாம், இந்த விபரீதம் நடந்திருக்காது. ஸோ நம்ம அசிஸ்டன்ட்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாரி சாரி அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அப்போ நம்ம ஷெரீஃப் வந்து காரில் இந்த குழந்தைய பார்க்குறாரு. வந்து அசிஸ்டண்ட் கொடுக்குறாரு. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாரு, உள்ளே இருந்து காரோட டிக்கிக்கு கீ எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள பணம் இல்லை. ஸோ அதிலே தெரியுது இன்னொருத்தன் இங்கே இருந்திருக்கான், அவன் பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிருக்கான். ஸோ அவன் தான் வந்து கெட்டவனா கூட இருக்கலாம், இல்லை கொள்ளைக்காரனாகவும் இருக்கலாம், நான் முதல்ல போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. அந்த காரோட வழித்தடங்கள் தெரியுது. அவர் அப்படியே நேராக போயிட்டே இருக்காரு. போயிட்டு இருந்தா நிஜமாலே வந்து நம்ம ஹீரோக்கு கார் நின்றுடுச்சு. ஏன்னா அவர் வந்து கப்பல் கூட ஃபைட் பண்ணும்போது அந்த பிஸ்டல் வந்து காருக்கு அடியில் ஷூட் ஆகிருக்கும். ஸோ அது டேங்கை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால அந்த ஓட்டை ஏற்பட்டிருக்கு. ஸோ போகிற வழியெல்லாம் பெட்ரோல் லீக் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் போனோடனே கார் நின்றுடுது, நோ ஃபியல்னு. ஸோ இவர் வந்து அழகாக எஸ்கேப் ஆகிருந்துருக்கலாம். பட் இப்போ மாட்டிக்கிட்டாரு. இப்போ நடு வழி இந்த இடத்துலலாம் ஒரு கடை, ஒரு வீடு எதுவுமே கிடையாது. இது பழைய கால வேறு ஒரு செல்ஃபோன் எதுவும் கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறதுனே தெரியாமல் பார்க்கும்போது அங்கே தான் வந்து அந்த பெட்ரோல் டேங்க் கவுந்துருக்கு. ஸோ காலையிலேயே அந்த டேங்க் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவங்க அதுவே வந்து கவுந்துட்டனால அதில் உள்ள இருக்க டிரைவரும் அப்படியே வந்து அவர் இறந்துட்டாரா இல்லை மயக்கமாக இருக்காரா தெரில, அவர் அப்படியே ப்ளீடிங் ஆகி படுத்திருக்காரு உள்ள. ஸோ இவர் ஓடி போகிறாரு, ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறாரு. அங்கே யாரும் எழும்பலை. ஸோ பார்த்தா அதுக்குள்ளே இருக்க பெட்ரோலும் அங்கங்கே லீக் ஆகிட்டு போயிட்டே இருந்திருக்கு. அந்த சமயத்தில் கரெக்டாக ஷெரீஃப் அங்கே வராரு. இதை நின்றுட்டு இருக்க காரை பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா ஆளை காணோம். எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து அந்த பெட்ரோல் டேங்க் பக்கத்தில் அது மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கான். அதை வந்து நம்ம ஷெரீஃப் பார்த்துடுறாரு. ஷெரீஃப் பார்த்து இவன் ஓடுறான். ஷெரீஃபும் ஓடி வராரு. இவன் உடனே அவன் ஒளிஞ்சிக்கிறான். நீ தானே கொலைகாரன், என் ஒய்ஃபை கொண்டது நீ தானே அப்படின்னு ஷெரீஃப் கேட்குறாரு. நான் யாரையும் கொலை பண்ணல, நான் வந்து தற்காப்புக்காக தான் வந்தேன், நான் எஸ்கேப் ஆகி வந்தவன் அப்படின்னு. என்ன வேலை பண்ணுறேன்னு ஷெரீஃப் கேட்குறாரு. நான் வந்து கத்தியெல்லாம் விற்கிறேன் அப்படின்னு. உடனே வந்துட்டு அந்த பொண்ணோட உடம்புல கத்தி இருந்துச்சு, நீ தானே குத்திருக்க, அப்படி கொலைகாரன் தானே, எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேன் அப்படின்னு. நான் தற்காப்புக்காக பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியில் 2 கப்பல்ஸ் எடுத்துருந்தாங்களா, அது என்ன கதை, நீ கெட்டவன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து எந்த தப்பு பண்ணல, நான் ஒழுங்காக இருந்தேன், நான் ஃபோன் பண்ணியிருக்கணும், அப்போ எனக்கு சபல புத்தி வந்துச்சு, நான் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன், அந்த நேரத்தில் அந்த கப்பல்ஸை வந்து கொலை பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு, நான் நல்லவன், என்னை விட்டுருங்க, நான் இப்படியே போயிடுறேன்னு. என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான், என்னால் நம்ப முடியாது, நீ எல்லாரையுமே கொண்டிருக்க, நீ தான் ராபரி பண்ணவன் அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் சொல்கிறாரு. நான் ஒன்றும் ராபரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓட பார்க்குறான். ஷெரீஃப் செம கோமா கத்துறாரு, என் ஒய்ஃபை வந்து நீ கொண்டுட்டா, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு. இவன் என்ன பண்ணுறான், உடனேயே லைட்டர் எடுத்து கீழே போடுறான். ஸோ அந்த லாரி பக்கத்தில் அந்த பெட்ரோல் சிந்தி இருக்கு இல்லையா, அது அப்படியே பற்றிக்க வருது, லாரி வெடிச்சிடும் இல்லையா, அதான் பிளான். இவர் ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஆனால் ஷெரீஃப் என்ன பண்ணுறாரு, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி அவர் கன்னை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறாரு. 2-3 ஷூட்டிங் வந்து மிஸ் ஆகிடுது. ஆனால் கடைசியில் ஒன்று அவரோட வயிற்றுலே பட்டுருது. அண்ட் இங்கே வந்து பெட்ரோல் டேங்க் வந்து வெடிச்சிருது. ஷெரீஃப் இறந்துடுறாரு. ஸோ எல்லாருமே இறந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போக வந்த ஹீரோ எஸ்கேப் ஆக முடியல. அவரும் இப்போ கன் ஷாட்டில் அங்கேயே இறந்துடுறாரு. பணம் வந்து காற்றுல அப்படியே பறந்து போகுது. ஸோ இந்த பணம் தான் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடைசி நேரத்தில் முடிவு பண்ணி அந்த பணத்தை திருடிட்டு போனனால எந்த யூஸும் இல்லாமல் அவர் வாழ்க்கையும் நாசமாக போச்சு. அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம வந்து எப்பவுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒருத்தர் பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.